இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தேர்தல் பத்திரங்கள் மூலமா எந்தெந்த அரசியல் கட்சிகள் எவ்வளவு பணம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவல் வெளியானதுல இருந்து பாஜகவின் அமைச்சர்கள் தொடங்கி நிர்வாகிகள் வரைக்கும் எல்லாருமே பயங்கரமா முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க தங்கள் மேல் வர விமர்சனத்துக்கு எதிரா. ஆனாலும் பாஜக மொத்தம் 6986 கோடி ரூபாய் இந்த பாண்டுகள் மூலமா பணம் வாங்கியிருக்காங்க. பல கம்பெனிகள் பாண்டு பத்திரம் வாங்கினதுக்கு அப்புறமா அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. அது பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. உதாரணத்துக்கு மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு கம்பெனி, ஹைதராபாத்தை சேர்ந்த கம்பெனி, அவங்க ஏப்ரல் 11 2023 100 கோடி ரூபாய் மதிப்பிலான பாண்டு வாங்குறாங்க. அந்த பாண்டு வாங்கின ஒரே மாசத்துல அந்த கம்பெனிக்கு 14,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டுமான பணிக்கான டெண்டரை கொடுக்குது மகாராஷ்டிரா அரசு. இப்படி ஏகப்பட்ட லிங்கேஜஸ் நடந்துகிட்டு இருக்கு. இதன் மூலமா நிறைய டீகோட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சில நிறுவனங்கள் இடி ரைட் நடந்ததுக்கு அப்புறமா பாண்டு வாங்கியிருக்காங்க. இன்னும் பல நிறுவனங்கள் பாண்டு வாங்கினதுக்கு அப்புறமா அவங்க நிறுவனங்கள்ல இடி ரைட் நடந்திருக்கு. அந்த ரெய்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பியும் போய் பாண்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் கூட்டு கழிச்சு பார்த்தா எங்கேயோ இடிக்குதே அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்களும் ஆன்லைன் சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா பாஜக சேர்ந்தவங்க என்னதான் முட்டு கொடுத்தாலும் உண்மை வெளியே தெரிஞ்சே ஆகும் அப்படின்னு சொல்றாங்க எதிர்கட்சிகள். அப்படி பாஜகவினர் சொல்லும் விளக்கங்கள் என்ன, அதுக்கு நம்மளுடைய பதில் கேள்வி என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தேர்தல் பத்திர முறையவே நாங்க கருப்பு பணத்தை ஒழிக்க தான் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாரு. எப்படி இந்த சுவிஸ் பேங்க்ல இருக்க கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொன்னீங்களே அந்த மாதிரியா அப்படின்ற கேள்வி நமக்கு எழுது. கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம்னு சொல்ற அமித்ஷா ஏன் அதை தேர்தல் பத்திரத்தை ரகசியமான ஒரு விஷயமே வச்சிருந்திருக்காங்க? வெளிப்படையா இருந்தா தானே கருப்பு பணம் ஒழியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கே எழுதுல. உச்ச நீதிமன்றமே அதை சொல்லியிருக்காங்க. நீங்களே பாருங்க. Suppose A purchases the bond. Yes. A purchases bonds worth X amount, 100 crores. Yes. A is only the person who's been put up to purchase the bond because Yes. that A has a KYC, etc. Yes, yes, yes. A has to only physically hand over the bond to B, Yes. right? Or B gives it to C, who will in turn give it to a political party. Correct. There is no control over the transaction between A and B. Yes. So B can trade on that bond for cash or for Yes. whatever other consideration. Yes, yes. B acquires that bond. Yes. B hands it over to a political party. Yes. Or B gives it to C and C hands it over to a political party. Yes. The person who satisfied the requirement of the transaction being through the normal banking channels is A, the purchaser, the ostensible purchaser of the bond. Correct. But this does not obviate the fact that the people who are really Behind it. Yes. that they have used authorized banking channels. Yes. All that they have to do is that the Get somebody's KYC. it says trading is prohibited. Yes. But there is no way you can prohibit trading the bond. Absolutely. உச்சநீதிமன்றம் சொல்றது என்னன்னா, ஒரு நிறுவனம் நேரடியா ஒரு அரசியல் கட்சிக்கு அந்த பாண்டை கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் பி அப்படிங்கிற நிறுவனத்துக்கு தங்களுடைய பணத்தை கொடுத்து அந்த பி அப்படிங்கிற நிறுவனம் தங்களுடைய டீட்டெயில்ஸ் மூலமா பேங்க்ல போய் அந்த பாண்டை வாங்கி அந்த அரசியல் கட்சிக்கு கொடுத்திருக்கலாம். இதுல எங்கெங்க கருப்பு பணம் ஒளிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமே கேள்வி கேட்கறாங்க. அது மட்டும் கிடையாது, அமித்ஷா சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்கள் இவ்வளவு நாள் அரசியல்ல இந்த கருப்பு பணம் டொனேஷன்ஸ் அப்படின்னு இருந்தது, நாங்க அதை செக் மூலமா கொண்டு வந்தோம். பணமா கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்ப செக் மூலமா ஒரு சிஸ்டமேட்டிக்கா இந்த டொனேஷன்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கோம். இதன் மூலமா கருப்பு பணத்தை நாங்க தடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஷெல் நிறுவனங்கள் மூலமா செக் மூலமா ஒரு பணம் வந்தாலும் அது கருப்பு பணம் தானுங்களையா அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமே அந்த இடத்துல ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் அமித்ஷா என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்னு தெரியல. ஏற்கனவே இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமா அரசியல் கட்சிகளுக்கு நிதி கொடுத்தவங்க பட்டியல்ல முக்கியமான நிறுவனங்களான அதானி, ரிலையன்ஸ் போன்ற நிறுவனங்களுடைய பேர்லாம் அதுல இல்ல. ஒருவேளை அவங்களும் செல் நிறுவனங்கள் மூலமா பணம் கொடுத்துருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எதிர்கட்சிகளும் சரி சமூக ஊடகங்கள்லாம் எல்லாரும் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் முக்கியமான பிரச்சனையே இங்க கருப்பு பணம் கிடையாது. இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமா ஒரு நிறுவனம் ஒரு அரசியல் கட்சிக்கு பணம் கொடுக்குறாங்க. அந்த அரசியல் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற கட்சியா இருந்துச்சுன்னா நாளைக்கு அந்த நிறுவனம் கொடுத்த காசுக்காக இவங்க சட்டதிட்டங்களே மாற்றுவாங்க, கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. இது எவ்வளவு பெரிய ஊழல் அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வியா இருந்துகிட்டு இருக்கு. இததான் காங்கிரஸ் சொல்றாங்க, இது ஒரு சிஸ்டமேட்டிக் ஊழல். கருப்பு பணத்தை, ஊழல் பணத்தை எப்படி வெள்ளையாக்கி வெளியே கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு வழியை பாஜக அரசே சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வந்த ஒரு சிஸ்டம் தான் எலக்டோரல் பாண்ட்ஸ் அப்படிங்கிற குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சியுமே வைக்கிறாங்க.
ரெண்டாவது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க கொடுத்த விளக்கம். அவங்க சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறுவனங்கள் கொடுத்த அமௌண்ட் எவ்வளோன்னு இருக்கு, அரசியல் கட்சிகள் வாங்கின அமௌண்ட் எவ்வளோன்னு இருக்கு. ஆனா எந்த நிறுவனம் எந்த அரசியல் கட்சி கொடுத்த அமௌண்ட் அப்படின்ற அந்த டேட்டால இருக்கா? இல்லையே. அதான் எங்க எஸ்பிஐ வெளியிடவே இல்லையே. அது இருந்தாதான் நாங்க இன்னும் கிளியராகவே பேசுவோமே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் சொல்றாங்க. இருந்தாலும் அவங்க சொல்றது என்னன்னா, ஜஸ்ட் அசம்ஷனை வச்சுட்டு மட்டுமே நீங்க பாஜக மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இன்னொரு பார்வை இருக்கு. நிறைய நேரத்துல விமர்சனம் வருது. என்னன்னா, ஒரு கம்பெனி மேல இடி ரெய்டு நடத்தினதுக்கு அப்புறம் அந்த கம்பெனி பாண்ட் மூலமா அரசியல் கட்சிக்கு பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை ஒரு யூகமா வைக்கிறாங்க. இதுல இன்னொரு பார்வை இருக்கு. அதை நீங்க நோட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு நிறுவனம் பாண்டு வாங்கினதுக்கு அப்புறமா நாங்க போய் இடி ரெய்ட் பண்ணியிருந்தா அப்படி ஒரு ஆப்ஷனை நீங்க ஏன் யோசிச்சு பார்க்க மாட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க நிர்மலா சீதாராமன். என்னது, பணம் கொடுத்ததுக்கு அப்புறமும் ரெய்டா? நீங்க என்னவோ இந்த தேர்தல் பத்திர முறை ரொம்ப ரகசியமானது, அரசாங்கத்துக்கே தெரியாதுன்னுலாம் சொன்னீங்க. ஆனா பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க ரெய்டு நடத்திருக்கீங்க அப்படின்னா அப்ப எஸ்பிஐ மூலமா எல்லா தகவலும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். கரெக்ட் தானே? ஒரு நியாயமான ஒரு கேள்வி வருதுல. அரசாங்கத்துக்கு மட்டும் அப்ப தகவல் தெரியுது அப்படின்னா இது எப்படி ரகசியம் காக்கிற ஒரு மெக்கானிசமா இருக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய கேள்வி எழுது. அப்ப நீங்க அரசாங்கத்துக்கும் தகவல் தெரியும், எதிர்கட்சிகளுக்கும் தகவல் தெரியும், மக்களுக்கும் தகவல் தெரியும் அப்படின்னாதான் அது ஒரு நியாயமான சிஸ்டமா இருக்க முடியும். உங்களுக்கு மட்டும் தகவல் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது அப்படின்னா அதுல எப்படி வெளிப்படைத்தன்மை இருக்கு அப்படிங்கிற கேள்விகள்லாம் நமக்கு எழதானே செய்யுது. அப்போ தேர்தல் பத்திரங்கள்ல யார் யாரெல்லாம் வாங்குறாங்க, அவங்களுக்குலாம் இடி ரெய்டு நடந்திருக்கு. அதுலேயும் சில நிறுவனங்கள்ல தேர்தல் பத்திரம் வாங்குறாங்க, அதுக்கப்புறமா அவங்க மேலே இடி ரெய்டோ இன்கம் டேக்ஸ் ரெய்டோ நடந்திருக்கு. அதுக்கப்புறமா திரும்பி அந்த நிறுவனங்கள் போய் எலக்டோரல் பாண்டு வாங்கியிருக்காங்க. அப்போது இங்கே பெரிய சந்தேகம் எழுதுல. அரசாங்கத்துக்கு எந்தெந்த தகவல்லாம் ரகசியம்னு இருக்கோ அது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதன் மூலமாக அவங்க எதிர்கட்சிகளுக்கு பணம் போய் சேர்ற நிறுவனங்கள் மேலேயும் நடவடிக்கை எடுத்திருக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுதுல. மூணாவது ஆளு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கட்சி வட்டாரங்கள்ல இல்லாம சம்பந்தமே யார் அது திடீர்னு கூட்டத்துக்கு நடுவில் சைக்கிள் ஓட்டிட்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வர்றாரு. அவர் யாருன்னா, உச்சநீதிமன்ற பார் கவுன்சிலினுடைய தலைவர் அதீஷ் அகர்வாலா, ஒரு மூத்த வழக்கறிஞரும் கூட. அவரு உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த பார் கவுன்சில் ஒப்புதலே இல்லாம குடியரசுத் தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அதுல அவரு தேர்தல் பத்திரங்கள் தொடர்பாக உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு, அதாவது இந்த தேர்தல் பத்திர தரவுகளை எல்லாத்தையும் எஸ்பிஐ வங்கி வெளியிடணும்னு சொன்னாங்க இல்லையா, அந்த தீர்ப்பை நீங்க ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தணும், அது வரைக்கும் இந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தையே குறைச்சி எடை போட்டுட்டு அவர் குடியரசுத் தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அதுல அவர் சொல்ற தகவல் என்னன்னு கேளுங்க. கார்பரேட்டினுடைய சுதந்திரம் பாதிக்கப்படுது, அரசாங்கம் அந்த நிறுவனங்களுடைய தரவெல்லாம் வெளியிட மாட்டோம், நாங்க ரகசியமா வச்சுப்போம் அப்படின்னு சொன்னதை நம்பிதான் அந்த நிறுவனங்கள் பாண்ட்ஸ் மூலமா பணம் கொடுத்தாங்க. இப்போ அந்த தகவல்லாம் வெளியிடுறது அந்த நம்பிக்கை துரோகம் கிடையாதா? கார்ப்பரேட் சுதந்திரம் பாதிக்கப்படாதா? இதனால வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வர கார்ப்பரேட் முதலீடுகள்லாம் வராம போகும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அதீஷ் அகர்வாலா. ஐயா, கார்ப்பரேட்டுகளை மிரட்டி பணம் வாங்கினாலும் இந்தியாவுக்கு வர முதலீடு கம்மியாகுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். நம்பி வாக்களிச்ச மக்களை ஏமாத்துறது உங்களுக்கு துரோகமா தெரியல. ஆனா இந்த தகவல் எல்லாம் பொதுவெளிக்கு வரணும், வாக்களிக்கிற மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உச்சநீதிமன்றத்தினுடைய நோக்கம் உங்களுக்கு துரோகமா தெரியுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருதுல்ல. வெளிப்படைத்தன்மை இருந்தா தானங்க அந்த இடத்துல ஜனநாயகம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உச்சநீதிமன்றத்துல மூத்த வழக்கறிஞரா இருக்கிற உங்களுக்கு எழுகலையா? கார்பரேட்டுக்காக அரசா இல்ல மக்களுக்காக அரசா அப்படிங்கிறது தான் இங்க நம்ம கேட்க வேண்டிய கேள்வியா இருந்துட்டு இருக்கு. உச்சநீதிமன்றம் அதீஷ் அகர்வாலாவை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க போட்ட அந்த கடிதத்தெல்லாம் படிச்சேன், இந்த மாதிரி பப்ளிசிட்டி ஸ்டண்ட் எல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு பார் கவுன்சிலோடைய பிரசிடென்டா இருந்துகிட்டு, இதுக்கு மேல நாங்க ஒன்றும் சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லி அவருக்கு நறுக்குன்னு ஒரு கொட்டை வச்சு அனுப்பியிருக்காங்க. உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. நாங்க மட்டுமா பணம் வாங்கியிருக்கோம், மற்ற கட்சியெல்லாம் சேர்ந்து வாங்கியிருக்காங்களே, நாங்களாம் 6900 கோடி தான் வாங்கியிருக்கோம், மீதி எல்லா பணமும் எதிர்கட்சிகள் வரிசையில் இருக்கவங்க தானே வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. எதிர்கட்சிகள்லாம் போய் கிணத்துல குதிப்பாங்க, அதுக்காக நீங்களும் போய் கிணத்துல குதிப்பீங்களா? எதிர்கட்சிகள்லாம் ஊழல் செய்யறாங்க, நாங்க ரொம்ப யோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தீங்களே, இருட்டுல என்ன வேலை? அவர் சொல்ற மாதிரி மற்ற கட்சிகள்லாம் பணம் வாங்கியிருக்காங்க. உதாரணத்துக்கு திமுக 656 கோடி வாங்கியிருக்காங்க, காங்கிரஸ் 1334 கோடி வாங்கியிருக்காங்க, திரிணாமுல் காங்கிரஸ் 1397 கோடி வாங்கியிருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட பணங்கள் அந்த கட்சிகளும் வாங்கியிருக்காங்க. அதுவும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டியதுதான். ஏன்னா எல்லா கட்சியும் ஒவ்வொரு மாநிலங்களையும் ஆட்சியில் இருக்கிற கட்சி தான், அவங்களையும் நம்ம ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஆனால் பாஜகவை நோக்கி ஏன் கை நீளுது அப்படின்னோம்னா,
இந்த தேர்தல் பத்திர முறையை கொண்டு வந்ததே பாஜக தான். கொண்டு வந்தது மட்டும் கிடையாது, அதனுடைய தகவல்கள் ரகசியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வந்ததும் பாஜக தான். அது மட்டும் கிடையாது, இடி, சிபிஐ, இன்கம் டேக்ஸ் போன்ற அமைப்புகளை தங்கள் கையில் வச்சிருக்கிறதும் பாஜக தான். ஆப்வியஸ்லி பாஜகவை நோக்கி தான் இந்த கைகள் திரும்பும். இன்னொரு பக்கம் சோசியல் மீடியாவில் பாஜக ஆதரவாளர்கள் அப்படிங்கிற முகமூடியில் பல பேர் பல முட்டுகளை கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் ரொம்ப வேடிக்கையான ஒரு முட்டு என்ன அப்படின்றதுனா, பாஜக அட்லீஸ்ட் உட்கட்டமைப்பை கொண்டு வராங்க, ஒரு பக்கம் அவங்களும் சம்பாதிச்சுக்கிறாங்கல்ல, நமக்கு வளர்ச்சி கிடைக்குதுல அப்படிங்கிற மாதிரி ஒரு முட்டை கொடுக்குறாங்க. ஐயா, இதுக்கு பேரு தாங்கய்யா ஊழல். அப்போ பாஜக ஊழல் கட்சின்னு சொல்றீங்களா? அடுத்ததா எஸ்பிஐக்கு ஒரு கேள்வி. உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க, இந்த தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான முழு தகவலையும் வெளியிட்டே தீரணும்னு எஸ்பிஐக்கு ஒரு உத்தரவு விட்டாங்க. எஸ்பிஐ ஒரு 26 நாள் கழிச்சு என்ன சொன்னாங்கன்னா, எங்களால் இந்த டீட்டெயில்ஸை காரலேட் பண்ண முடியல. அதாவது நிறுவனங்கள் வாங்கின தகவல் தனியாக இருக்குது, அரசியல் கட்சிகள் பணம் எடுத்த தகவல் தனியாக இருக்குது. அது ரகசியம் அப்படிங்கிறதுனால நாங்கள் ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணலை, தனியாகவே வச்சுருந்தோம். இப்போ 22,000 பாண்டு வாங்கியிருக்காங்க. அதனால் எங்களை மேட்ச் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் ஆகும். எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஜூன் 30, அதாவது தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஏற்றுக்கவே முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க. நறுக்குன்னு ஒரு கொட்டு வச்சாங்க. கொஞ்சமாவது நேர்மையாக நடந்துக்கங்க. இந்தியாவுடைய நம்பர் 1 பேங்க் நீங்கள், கேஒய்சி தகவல்லாம் இருக்குது. இப்போ நானே ஜிபேல ஒரு 100 ரூபா அனுப்புறேன், சரி 100 ரூபா கூட வேணாம், 1 ரூபா அனுப்புனா கூட யாருக்கு பணம் அனுப்புனா, எந்த அக்கௌண்ட் நம்பர்லேருந்து எந்த அக்கௌண்ட் நம்பருக்கு பணம் போச்சு, எந்த டைமு, என்ன டிரான்சாக்ஷன் டீட்டெயில், என்ன டேட்டு அப்படிங்கிற எல்லா தகவலுமே இன்னைக்கு ஈஸியாக கிடைக்கிது. இப்படிப்பட்ட ஹைடெக்கான ஒரு டிஜிட்டல் இந்தியாவில் உங்களால் ஒரு தேர்தல் பத்திரங்களை கூட கொடுக்க முடியலன்னா நீங்களாம் என்ன ஒரு பேங்க்குன்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்கன்னு உச்சநீதிமன்றம் நறுக்குன்னு கேள்வி கேட்டது. அந்த கேள்வி தான் நமக்கு வருது. சிலர் சமூக ஊடகங்கள் எஸ்பிஐ விமர்சித்து கருத்துலாம் சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளக்கம் இருந்துச்சு. எஸ்பிஐ அப்படின்றதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சேவ் பிஜேபி இமிடியட்லி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எஸ்பிஐயோட செயல்பாடு இருந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் உச்சநீதிமன்றம் விடுறதா கிடையாது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னைக்கியோடைய தீர்ப்பில் மார்ச் 21 சாயந்தரம் 5 மணிக்குள்ள எஸ்பிஐ முழு தரவுகள், அதாவது இந்த நிறுவனம் எந்த அரசியல் கட்சிக்கு பணம் கொடுத்தது அப்படிங்கிற தரவுகளையுமே நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிக்கணும். அதை தேர்தல் ஆணையம் வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தரவுகள் வெளியாச்சு அப்படின்னோம்னா இன்னும் ஏகப்பட்ட எக்ஸ்போஸ்கள் வெளியே வரும். பிஜேபி மேலே மட்டும் கிடையாது, காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உட்பட பல்வேறு கட்சிகள் மேலேருந்து பல்வேறு எக்ஸ்போசஸ் நடக்கும். அதையெல்லாம் பின்னாடி நம்ம வீடியோ மூலமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.